Linux Simplified எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Grep Commands நம்மளுடைய சிஸ்டமில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிற பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸே நம்ம கிரெப்னுடைய அவுட்லைன் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரெப்பை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கிரெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நிறையா ஃப்ளாக்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கிரெப் ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ கிரெப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சொன்ன மாதிரி தான் ஒரு வாஸ்டான டாப்பிக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா ஃப்ளாக்ஸையுமே நம்மளால் கவர் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சில ஃப்ளாக்ஸை நிறுத்தி நிதானமாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ அதே மாதிரி ஃபைல் கம்ப்ரெஷனும் சரி, அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சிஸ்டம் ஆன் பண்ணிக்கிங்க. என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விர்ச்சுவல் மிஷினை நீங்கள் வந்துட்டு சிஸ்டமாக ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் VMware யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை வந்துட்டு Oracle யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. ஸோ ரன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புட்டி யூஸ் பண்ணிவிட்டு ரைட் நான் இங்கே புட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ புட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் நம்ம இப்போ லாஸ்ட் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம லோட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ லோட் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்மளுடைய இது கொடுத்துடலாம், நம்ம யூசர் நேம் MRV கொடுத்துடலாம். ரைட். நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்துட்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிங்க. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செஷனுக்குள்ளே வந்துட்டு லாகின் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கிரெப்னுடைய மேனுவல் பேஜ் ஓப்பன் பண்ணிடலாங்க. ஸோ மேனுவல் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட். ஸோ இதுதான் நம்மளுடைய டோட்டல் கீவேர்டு. இப்போ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்னை ஒரு ஃபைல் இருந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கீவேர்டை நம்ம பயன்படுத்துவோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, மல்டிபிள் பேட்டர்ன் இருக்குது. ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய மல்டிபிள் பேட்டர்ன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு -e கொடுத்து மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு ஃபைலை ஐடென்டிஃபை பண்ணணும்னா கிரெப் கொடுத்துட்டு -f கொடுத்து நம்ம வந்துட்டு ஃபைல் கொடுத்து நம்ம ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்ம வந்துட்டு அந்த ஃபைலினுடைய பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸுங்க. ஸோ நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஹெல்ப் வெர்ஷன். ரைட். ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரிங். ஸோ லென்த் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க G. ஓகே. ஸோ Pங்கிறது பேர்ல் காம்பேட்டபிலிட்டி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் Eங்கிறது பேட்டர்ன், மல்டிபிள் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். -Fங்கிறது நம்ம வந்துட்டு ஃபைல் நேம். ஸோ Iங்கிறது இக்னோர் கேஸ். ரைட். ஸோ Vங்கிறது இன்வெர்ட் மேட்ச். ரைட். ஸோ அடுத்து Wங்கிறது வேர்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ரைட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பேட்டர்ன் நம்ம வேர்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா X. ஸோ Xங்கிறது எக்ஸாக்ட்லி மேட்ச் த ஹோல் லைன். நம்ம கொடுத்துருக்கக்கூடியதில் ஒரு ஹோல் லைன் எக்ஸாக்டாக மேட்ச் ஆனால் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ரைட். ஓகே. ஸோ Cங்கிறது கவுண்ட். Lங்கிறது ஃபைல்ஸ் வித்தவுட் மேட்ச். கலர். ரைட். Oங்கிறது ஒன்லி மேட்சிங். Mங்கிறது மேக்ஸிமம் கவுண்ட் ஆஃப் த பர்டிகுலர் எலமெண்ட். ரைட். ஸோ Qங்கிறது ஒயிட் சைலண்ட். ரைட். Sங்கிறது நோ மெசேஜ். ஸோ லைக்வைஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்துட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒரு பேட்டர்ன்ஸை வந்து ஒரு 4-5 பேட்டர்ன்ஸை நம்ம இப்போ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ரைட். ஸோ நம்ம LS கொடுத்து நம்ம முதல்ல என்னென்ன அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் போட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு RM-F சாம்பிள்ங்கிற ஃபோல்டர் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரைட். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. ஸோ MKDIR கிரெப் சாம்பிள்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம CD கொடுத்து இந்த கிரெப் சாம்பிள்ங்கிற இதுக்குள்ளே மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம டச்சுங்கிறத கோட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வந்துட்டு சாம்பிள் இல்லைனா டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ரைட். ஸோ text.txt அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கண்டென்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக வந்து விம் எடிட்டாக தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ இனிஷியலாக இப்போ வந்து உங்களுக்கு விம் பற்றின நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ வந்துட்டு பிளெயினான டெக்ஸ்ட் எடிட்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இது நானோங்கிறது வந்து பேசிக் டெக்ஸ்ட் எடிட்டர் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ்
the first line அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே this is the second line கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா this is the third line கொடுக்குறேன். So this is the last line அப்படின்னு கொடுக்குறேன். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 4 லைன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்காக அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம ஃபைல் செக் பண்ணும்போது பார்க்கலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த grep கமாண்டில் பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து grepன்னு நான் கொடுத்துட்டேன். ரைட். ஸோ grepன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், மேனில் ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ நான் பேட்டர்னுங்கிறது என்ன, நம்ம என்ன சர்ச் பண்ணணுமோ அதை நம்ம வந்து பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத ஒரு பேட்டர்னாக நான் எடுத்துகிட்டு நான் டெஸ்ட் அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே இருந்து நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கேன், grepங்கிறது கமாண்டு. ஸோ என்ன பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணணுமோ அந்த பேட்டர்ன் நான் கொடுத்துருக்கேன். என்ன ஃபைல் நான் ஐடென்டிஃபை பண்ணணுமோ எந்த ஃபைலுக்குள்ளேருந்து ஐடென்டிஃபை பண்ணணுமோ அதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்து நான் இப்போ என்டர் அடிக்கிறேன். இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the first line வந்திருக்கா. ஸோ இங்கே வந்து என்ன ஹைலைட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட்டுங்கிறது நமக்கு ஹைலைட் ஆயிருக்கு. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன சர்ச் பண்ணோம், ஃபர்ஸ்ட்டுங்கிறத சர்ச் பண்ணோம். ரைட். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம grep வந்து ஒரு பேட்டர்ன் நம்ம ஒரு ஃபைலுக்குள்ளே இருந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு ஐட்டம் சர்ச் பண்ணலாம். ஸோ this அப்படிங்கிறத சர்ச் பண்ணலாம். ரைட். ஸோ இதுக்குள்ளே இருந்து test.txtங்கிற ஃபைலுக்குள்ளே இருந்து நம்ம thisங்கிறத சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரெண்டு இடத்துல this அப்படிங்கிறத காமிக்குது. பட் ஆனால் நம்ம இங்கே கேட் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா ரைட், கேட் கொடுத்து பார்த்தோம்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல திஸ் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு ரெண்டே திஸ் தான் காமிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்துட்டு grepங்கிறது கேஸ் சென்சிட்டிவான கோடுங்க. ஸோ கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்மால் லெட்டர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கேஸ் சென்சிட்டிவிட்டியை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவிட்டி இக்னோர் பண்ணிட்டு சர்ச் பண்ணு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே grep கொடுத்துக்கிறேன். grep கொடுத்துட்டு -i அப்படிங்கிற ஃபிளாக். ஸோ ஐங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னோர் கேஸ். ரைட். ஸோ this அப்படிங்கிற பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணு. ரைட். ஸோ thisங்கிற பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணு. ஸோ எதிலிருந்து ஐடென்டிஃபை பண்ணு, ஸோ டெஸ்ட் அப்படிங்கிற ஃபைல்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மோஸ்ட் யூஸ்டு ஃப்ராக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் நம்ம பார்க்கணும் அப்படின்னம்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த லைனில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னம்னா நம்ம வந்துட்டு என் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ரைட். ஸோ இப்போ ஐங்கிற ஃப்ளாக் பதிலாக என் அப்படிங்கிற ஃப்ளாக் கொடுத்தோம் அப்படின்னம்னா எந்த லைனில் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது காமிச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்மால் அதாவது லோயர் கேஸில் திஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது எந்தெந்த லைனில் இருக்குது, ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது, அதே மாதிரி ஃபோர்த் லைனில் இருக்குது. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு கவுண்ட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ கவுண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ grepன்னு கொடுத்து சீனு கொடுத்துட்டு ரைட். ஸோ நம்ம this அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ this அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னம்னா ரெண்டு இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ரைட். ஸோ இதே வந்து நம்ம அதே ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கேஸ் இக்னோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேஸ் இக்னோர் பண்ணி பார்த்தோம்னா எத்தனை தடவை this இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தடவை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம this அப்படிங்கிறத நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோங்க. ரைட். ஸோ grep வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பயன்படுத்தலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவாக பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கவுண்ட் பண்ணுறதை பார்த்தோம், என்கிறத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளாக்ஸ் இருக்குது இல்லையா. நீங்கள் என்னென்ன ஃப்ளாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ரெண்டாவது பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ நம்ம ரெண்டாவது பேட்டர்ன் பார்த்தோம் இல்லைங்களா grepக்கு. ஸோ நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ நான் grepன்னு கொடுத்துட்டு ஹைஃபன் கொடுத்து கொடுக்குறேன். ரைட். ஸோ நான் ஈன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல்ஸுக்குள்ள நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னத்தை சர்ச் பண்ண போகிறோம், this அப்படிங்கிறத சர்ச் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் ஃபைல்ஸுக்குள்ள நான் சர்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்துட்டு ஸ்டார்னு கொடுத்து என்டர் அடிச்சிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா this அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இது காமிக்குது. நம்ம இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ரைட். ஸோ test2 அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். test2 கொடுத்துடலாம். ஸோ test2க்குள்ளார நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் நான் this அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் ஸ்டோர் பண்ணிடுறேங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம அந்த கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னம்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்திருக்கு, test2 அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார ஃபைலுக்குள்ளார this அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா test.txtங்கிறதுக்குள்ளார this அப்படிங்கிற பேட்டர்ன் இருக்குது. ஸோ மல்டிபிள் ஃபைல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு பேட்டர்னை நம்மளால் இப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம grep கொடுத்து -e கொடுத்து thisன்னு கொடுத்து நம்ம ஸ்டார்னு கொடுத்தோம்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையுமே உங்களுக்கு கோ த்ரூ பண்ணி இந்த this அப்படிங்கிற பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு எந்த லைனில் இருக்குன்னு வேணும்னா கூட நீங்கள் -n கொடுத்து நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம்.
ரைட். ஸோ இப்போ நம்ம -n கொடுத்துட்டு நம்ம -e கொடுக்குறோம் அப்படின்னம்னா ஸோ எந்த லைனில் இருக்குது, எந்த ஃபைலுக்குள்ளே எந்த லைனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது முதல் கொண்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ test2ங்கிற ஃபைலில் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட் கொடுத்து நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து test.txt அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடலாம், என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைட். ஸோ சாரி, நான் ஃபர்ஸ்ட் கிளியர் கொடுத்துட்றேன். கிளியர் கொடுத்துட்டு ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு grep கமாண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லைன், ஒரு சில செட் ஆஃப் லைன்ஸ் வேணும், கீழே இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் வேணும். ஸோ ஒரு பேட்டர்ன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்னா அந்த பேட்டர்னுக்கு மேலே ஒரு லைன் கொடு, கீழே ஒரு லைன் கொடு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா நம்ம எதுக்கு என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம grep கொடுத்துக்கலாம். ஸோ grep கொடுத்துட்டு நம்ம ஏ அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எந்த பேட்டர்ன் எந்த லைனில் ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த லைனை சேர்த்து நமக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ரைட். ஸோ இப்போ என்ன பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி அப்படிங்கிற பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணலாம். ரைட். ஸோ தீங்கிற பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணலாம். இதில் சாம்பிள் தான் நினைக்கிறேன், இல்லை டெஸ்ட். ஸோ test.txt அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ரைட். ஸோ நம்ம வந்துட்டு எத்தனை லைன் அப்படிங்கிறது சொல்லலை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 1 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். 1ங்கிறத கொடுத்து நான் என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி அப்படிங்கிற பேட்டர்ன் வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த லைன் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. அது கூடவே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டிஸ்பிளே ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா the நெக்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ரைட். ஸோ இதே மாதிரி நமக்கு மேலே ஒரு லைன் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பி அப்படிங்கிற ஃப்ளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிங்கிற ஃப்ளாக் யூஸ் பண்ணா என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லைன், ஸோ இந்த 2 லைன் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ரைட். ஸோ எனக்கு மேலேயும் ஒரு லைன் வேணும், கீழேயும் ஒரு லைன் வேணும் அப்படின்னம்னா நம்ம என்ன கோட் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிறத பயன்படுத்திக்கலாம். ரைட். ஸோ சிங்கிறத பயன்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னம்னா ஸோ நமக்கு வந்துட்டு எந்த இடத்துல பேட்டர்ன் ஐடென்டிஃபை ஆயிருக்கோ அதுக்கு மேலே ஒரு லைன் உங்களுக்கு காமிச்சிருக்கு, அது போக அதுக்கு கீழே ஒரு லைன் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ரைட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா grepல வந்துட்டு மல்டிபிள் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு 1 தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு பாஸ் ஒரு 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் இந்த மாதிரி நம்ம கூட ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம grep கமாண்டை பயன்படுத்தி லைன்ஸ் ஸ்டார்டிங் வித் எண்டிங் வித் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் grepனு கொடுக்குறேன். ஸோ grepனு கொடுத்துட்டு நான் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஸ்டார்டிங் வித் அப்படின்னா நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த அப்பர் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, பவர் சிம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த பவர் சிம்பிள் கொடுத்துக்கலாம். ஸோ பவர் சிம்பிள் கொடுத்துட்டு திஸ் அப்படிங்கிறத அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணாரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலுக்குள்ளார இருக்கக்கூடிய லைன், இந்த லைன் வந்து இதில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அது டிஸ்பிளே பண்ணும். ஸோ சிமிலர்லி ஃபார் எக்ஸாம்பிள் எண்டிங் வித் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ grep கொடுத்துட்றேன். grep கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டு லைன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இங்கே டாலர் சிம்பிள் கொடுக்குறேன். ஸோ டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு நான் சாம்பிள்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வந்து எண்ட் ஆகுதோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்துட்டு டேக் கொடுத்து -in கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ ஐஎன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு கேஸ் இக்னோர் பண்ணிடும். ஐ கொடுத்தோம்னா கேஸ் இக்னோர் பண்ணிடும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்ன லைன்ஸ் காமிக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் எந்தெந்த லைனில் வந்துட்டு இது இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எந்த மாதிரி இடங்கள்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர்னுடைய லாக் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஃபைலாக நம்மளுடைய சிஸ்டமில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இப்போ இப்போதைக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாங்கிறதுக்காக வேண்டி. ஸோ ஒரு யூசர் எப்பப்பெல்லாம் லாகின் பண்ணியிருக்காருங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைலில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லை பர்டிகுலர் டேட்டில் இந்த யூசர் ஓப்பன் பண்ணியிருக்காரா, இந்த டைமில் ஓப்பன் பண்ணியிருக்காரா, இந்த டைம்ல லாகின் ஆயிருக்காரா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி grep நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்னும் ஒரு சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எல்எஸ்ன்னு கொடுக்குறேன் இல்லையா. ஸோ இப்போ எல்எஸ்ன்னு கொடுக்குறேன்னா இப்போ எனக்கு வந்து என்ன வந்திருக்கு, ஒரு கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த கண்டென்ட்ல எனக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் எனக்கு நீங்கள் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம யூஸ்வலாக வந்துட்டு எல்எஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ அதை நம்ம பைப் பண்ணிக்குவோம் இல்லையா. ஸோ பைப் பண்ணுறோம், என்னென்னு பைப் பண்ணுறோம், நம்ம grep அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம என்ன சர்ச் பண்ண போகிறோமோ அந்த சர்ச் பேட்டர்ன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு grep சாம்பிள் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ரைட். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த grep சாம்பிள் அப்படிங்கிறது மட்டும் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ரைட். ஸோ இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து -l கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ இப்போ இதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே லாங்கா ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆயிரும் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதில் எனக்கு எல்லாமே வேண்டாம், எனக்கு ஒரு பர்டிகுலர் ஐட்டம் மட்டும்தான் வேணும் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பைப் பண்ணி நம்ம அதை grep கொடுத்துக்கலாம். ஸோ என்ன மட்டும் எனக்கு வேணும், ஸோ எனக்கு வந்து இந்த grep சாம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் நம்ம இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டர் மட்டும் எனக்கு வேணும்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னம்னா ரைட்
இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் மட்டும் நமக்கு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெப்பை வந்து நம்ம மல்டிபிள் வேஸில் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது மட்டும்தான் கிடையாது, நம்ம எந்த விதத்தில் வேணாலும் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாங்க. ஸோ நம்ம ஒரு 10 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, ஒரு 10 டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளார ஒரு 1000 ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டில் ஒரு பர்டிகுலர் ஃபோன் நம்பரை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்பவுமே டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சமயங்களில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிரெப் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸோ நான் இங்கே வந்துட்டு கிரெப்னு கொடுத்துட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு கிரெப்னு கொடுத்துட்றேன். என்ன பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் நம்பர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் அந்த மொபைல் நம்பர், இந்த நம்பர் நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னம்னா, ஸோ என்ன ஃபைலுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இங்கே வந்துட்டு file.txt ஒரு ஃபைல் கொடுத்துட்றேன். அதே மாதிரி எத்தனை ஃபைல்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுமோ அந்த மாதிரி மல்டிபிள் ஃபைல்ஸ் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம், ரைட். அப்படி இல்லை எல்லா ஃபைலுமே ஒரே ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுது அப்படின்னம்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ star.txt அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை எனக்கு அது டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கான்னு தெரியல, இல்லை வேறு ஏதாவது ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னம்னா கூட நம்ம வெறுமனே ஸ்டார் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணோம்னா கூட எந்த ஃபைலில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன லைனில் இருக்குது அப்படிங்கிறது வேணும்னா கூட நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளாகை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ரைட். ஸோ கிரெப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு லிமிட்டே கிடையாது. ஸோ கிரெப்பை பயன்படுத்தி நம்ம என்ன வேணாலும் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாங்க, ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது நம்ம நண்பரோட வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை நான் திரும்பவும் டச் பண்ணி நான் திரும்பவும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கேன், ரைட். ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கம்ப்ரெஷன் அண்ட் ஆர்கேவ் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கம்ப்ரெஸ் எப்படி பண்ணணும், ஆர்கேவ் எப்படி பண்ணுறோம், ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம், ரைட். ஸோ எப்பவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.